இப்போ நம்ம ஹோட்டல் புக்கிங், ட்ரெயின் புக்கிங், பஸ் புக்கிங்கை பற்றி பேசலாம். பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ண தேவையில்லை. நாம் எப்படி பண்ணோம்னா பஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாம் ஸ்ட்ரெயிட்டாக கேட்போம், இங்கே டம்புல போடா கண்டி போடா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பஸ் வரும்ல. ஸோ 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வரும். நாம் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுட்டு பஸ்ஸுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அது வந்து நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ண தேவையில்லை. பஸ் ட்ரெயின் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு 3-4 டேஸ் மினிமம் புக் பண்ணுங்கள். ஏன்னா நாம் ஆல்ரெடி ஒரு நல்ல ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். செகண்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை, தேர்ட் கிளாஸ் தான் இருந்துச்சு. அதில் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸ் முன்னாலேயே அந்த வெப்சைட்லேயே நீங்கள் புக் பண்ணலாம். அண்ட் ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நாம் எப்படி பண்ணோம்னா, எனக்கு இது ஒரு புது ஸ்டைலாக இருந்தது. .comல எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா காசு போயிடும். மோஸ்ட்லி திருப்பி தர மாட்டாங்க உங்களுக்கு ரூம் பிடிக்கலைன்னா. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே தான் செக்இன் பண்ணணும். இங்கே உங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், சார் இந்த ரூம் எனக்கு பிடிக்கல, நான் வேறு ஹோட்டலுக்கு போகிறேன், நீங்கள்